ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளா முதுகு வலி இருக்கா? அசால்ட்டா இருக்காதீங்க. உங்களுக்கு முதுகெலும்பு புற்றுநோய் இருக்கலாம். உஷார். முதுகு வலி என்பது தற்போது பெரும்பாலானோர் தினமும் சந்தித்து வரும் ஒரு பிரச்சனையாகும். இதற்கு நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதோ, தவறான நிலையில் உட்கார்ந்திருப்பதோ அல்லது கால்சியம் குறைபாடோ காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கு தொடர்ந்து பல நாட்களாக அல்லது மாதங்களாக முதுகு வலி இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்கு முதுகெலும்பு வரிசையில் உள்ள செல்களின் அசாதாரண வளர்ச்சியால் ஏற்பட்ட கட்டி ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். இப்படியான கட்டிகள் வீரியமிக்கவையாகவோ அல்லது புற்றுநோய் அல்லாதவையாகவோ இருக்கலாம். ஆனால் இதை எக்ஸ் ரே, எம்ஆர்ஐ மற்றும் பிற ஆய்வக பரிசோதனையின் மூலமே உறுதிப்படுத்த முடியும். முதுகுத்தண்டு கட்டிகளை அது இருக்கும் இடத்தை பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது. முதுகெலும்பு புற்றுநோயின் அறிகுறிகள். முதுகெலும்பில் புற்றுநோய் கட்டிகள் இருந்தால் முதலில் தெரியும் ஒரு அறிகுறி என்றால் அது முதுகு வலி தான். அதுவும் இந்த முதுகு வலியானது கூர்மையாக இருப்பதோடு முதுகுத்தண்டுவடம் பலவீனமாக இருப்பதை உணரக்கூடும். மேலும் முதுகுதண்டுவடத்தில் கட்டிகள் இருந்தால் பின்வருமாறு முதுகு வலியை சந்திக்க நேரிடும். அவை முதுகுவலி படிப்படியாக தீவிரமாகும். எவ்வளவு ஓய்வு எடுத்தாலும் வலி நீடித்திருக்கும். முக்கியமாக இரவு நேரத்தில் வலி தீவிரமாக இருக்கும். மேலும் முதுகில் ஊசியால் குத்துவது போன்று மிகவும் கூர்மையான வலியை சந்திக்க நேரிடும். முதுகெலும்பு புற்றுநோய் இருப்பின் முதுகு வலியுடன் பின்வரும் அறிகுறிகளையும் சந்திக்க நேரிடும். அவையாவன: பலவீனமான தசை, உணர்வின்மை, கால்களில் வெப்பநிலை உணர்வு குறைவது, சிறுநீர்ப்பை மற்றும் குடல் கட்டுப்பாட்டை இழப்பது, பாலியல் செயலிழப்பு, நடக்க முடியாமை. முதுகெலும்பு புற்றுநோய் கட்டிகளானது 97% அதிகமாக உள்ளுறுப்புகளில் இருந்து தான் முதுகெலும்பு வரிசைக்கு பரவுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். முதுகெலும்பில் உள்ள கட்டிகளை எப்படி கண்டறிவது? முதுகெலும்பில் உள்ள கட்டிகளை கண்டறிவது என்பது ஒரு சிக்கலான செயல்முறை. இதற்கு நரம்பியல் சோதனையின் மூலம் இயக்கம் மற்றும் உணர்வுகள் அனைத்தையும் சோதனை செய்ய வேண்டும். மருத்துவர் உங்களுக்கு முதுகெலும்பில் கட்டிகள் இருப்பதாக சந்தேகித்தால் அதை உறுதிப்படுத்த பின்வரும் சோதனைகளை செய்ய பரிந்துரைப்பார். அந்த சோதனைகள் பின்வருமாறு: இரத்த பரிசோதனைகள், முதுகு தட்டு பரிசோதனைகள், சிறுநீர் பரிசோதனைகள், எம்ஆர்ஐ அல்லது எம்ஆர்ஐ, மிஸ்ஸஸ் அல்லது எம்ஆர்எஸ், ஸ்பெக்ட், ஆஞ்சியோகிராபி, மேக்னெட்டோஎன்செபலோகிராபி, திசு பயோப்சிஸ் போன்றவை. எனவே நண்பர்களே, உங்களுக்கு நீண்ட காலமாக கடுமையான முதுகு வலி இருந்தால் அதை பொறுத்து கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனைகளை செய்து தாமதிக்காமல் சிகிச்சை மேற்கொள்ளத் தொடங்குங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.